ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்த்து விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இந்த 2 நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே வந்து ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்குங்க. மறுநாள் வந்து தமிழ் நியூ இயர் அப்படின்றனால ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. என்னால் காலையிலேருந்து பெருசாக விளாகும் எடுக்க முடியல. ஈவினிங்க்கு மேலே தான் வீடியோவே எடுத்தேன். செம்ம டயர்டு. தமிழ் நியூ இயர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அந்த கண்ணாடியிலலாம் பார்ப்பாங்கல்ல, சித்திரக்கண்ணி அப்படின்றனால அதுக்காண்டி வந்து அப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு மேலே அப்பா, நான், பாப்பா, தம்பி 4 பேருமே வந்து ஒட்டந்தரம் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் வேகமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஹவுஸ் க்ளீனிங் வேலை பார்த்தோம். விளக்கேற்றி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் வந்து இல்லை, போயிட்டு வரக்கு லேட் ஆயிரும், கொஞ்சம் டக்குன்னு வா அப்படின்னு சொன்னால வேகமாக ரெடி ஆகிட்டுருக்கேன். காலையிலேருந்தே வந்து ஃபுல் ஒர்க்குங்க. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே காஞ்ச இந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் மடிக்கணும். உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு இந்த விசேஷ நாட்கள்லாம் வந்தால் ஒரு பக்கம் குசியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வேலையை நினச்சி கடுப்பாக இருக்குங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக செஞ்சோம், திரும்பியும் நைட்டும் வந்து உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வைக்கணுமே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. தீபம்லாம் வந்து அத்தை வந்து கழுவி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே பொட்டெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்பா வந்து டைம் ஆயிடுச்சு, நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டனால டக்குன்னு வந்து நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். காரில் இருக்க விண்டோ டோரை வந்து இறக்கி விடு அப்படின்னு சொல்லி ஓரியாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை பாப்பா, ஏசி ஓடுது, அப்போ காற்றெல்லாம் வெளியே போகாதா அப்படின்னு சொன்னேன். ஏசி ஆஃப் பண்ணிட்டு எனக்கு முதல்ல இறக்கி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பேலன்ஸ் பண்ண முடியாது. தம்பியும் பாப்பாவையும் அப்பாவையும் வந்து 3 பேர்த்தையும் கார்லேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்துட்டேங்க. சித்திரக்கண்ணிக்கு தேவையானது மெயினாக வந்து மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அது மாதிரி வந்து முக்கனியும் வாங்கிட்டு அது கூட வந்து நமக்கு வேணுன்ற ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு எலுமிச்சம்பழம்லாம் வாங்கினேன். இந்த பாட்டிகிட்டே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து சில்லறை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி கடலக்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலக்காயை வாங்கிட்டு இருக்கேன். தரமா சரி, நீ தரமா முதல்ல. மகிழினி கிட்ஸ் வேருக்கு கொஞ்சம் நோட்டு, பென்னு, அது கூட வந்து பென்சில் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுச்சுங்க. அதெல்லாம் கண்ணையோட வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வாங்கிட்டுருக்கேன். மறுநாள் காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் எல்லாமே வந்து திங்ஸும் சேர்த்தி அதுக்காக வாங்கிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து தம்பி வந்திருந்தாங்க. கிரண்யா பாப்பாட்ட பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்படி வீடியோ காலு. நான் ஃபோனை தரமாட்டேன், நான் மட்டும்தான் பேசுவேன் பாப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு செல்லை பிடுங்கிட்டு வேகமாக ரித்வின்னு ஓடிட்டான். மகிழினி, என்னடா நீ மட்டும் பேசுகிற கூட நானும் பேசணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நைட் பார்த்திங்க அப்படின்னா தம்பி எல்லாமே போனதுக்கப்புறம் நாங்களும் நைட் டின்னர் வந்து அம்மாங்க வீட்டிலே சாப்பிட்டுட்டோம். காலையில் எழுந்திரிச்சு இந்த பழங்கள் அந்த கண்ணாடி வழியில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சித்திரக்கண்ணிக்காண்டி. நான் அதனால் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமி சிலை, அது கூட கோல்டு காயின்ஸு, நோட்டு இதெல்லாமே எடுத்து வச்சு நானும் ரெடியாக வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காண்டி. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ரித்வின் சும்மா கீழே படுத்துக்கிட்டு இருந்தவன் நல்லா தூங்கிட்டான். தம்பி கொண்டு போய் இன்னும் பெட்டில் போட்டுட்டு நாங்களும் தூங்க வேண்டியதான்.
நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையில் வந்து ஒரு 6 o'clock நான் எழுந்திரிச்சிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேங்க. பாப்பா வந்து முண்டிகிட்டு இருந்தா, சரி பால் ஊற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் எழுந்திரிச்சி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி பாப்பா 2 பேருமே ஒவ்வொருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களையும் தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து ஃப்ரூட்ஸில் வந்து கண்ணை மூடிட்டே வந்து ஃப்ரூட்ஸை வந்து காட்டிகிட்டு இருந்தேன். அப்பா வந்தோன்னே ரித்வின் அப்படியே கூட்டிகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்காரு. சித்திரக்கன்னி அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து நான் போயிடுவேங்க. போன வருஷம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செம்பு முருகன் கோயிலுக்கு நானும் மணி வந்து காலையில் வெள்ளனாவே போயிருந்தோம். அதுக்கு வருஷம் எங்கேயும் போகலை. அதுக்கு வருஷம் முருகன் கோயிலுக்கு பழனிக்கு போயிருந்தோம். ஸோ வந்து அந்த ஒவ்வொரு மெமரிஸும் இருக்குது. இந்த வருஷம் அதே மாதிரி வந்து குழந்தை வேலவரப்பர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம். அத்தை மாமா காலையில் வெள்ளனாவே 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு செம்பு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களோட ப்ரேயருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காண்டி நிறைய பேர் வந்து இந்த வருஷம் நியூ இயர் நல்லா இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலையும் ஆகட்டும், தனியாக டிஎம் பண்ணுறதாகட்டும், ஒரு கமெண்ட்ஸ்லையும் நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாத்துக்குமே நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். நானும் உங்கள் எல்லாத்துக்காண்டியும் வந்து இந்த வருஷம் தமிழ் நியூ இயர் எல்லாத்துக்குமே ரொம்ப இனிதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிட்டு வரேன். போ. நாங்கள் கோயிலுக்கு கரெக்டாக வந்து ஒரு 8:45க்கெலாம் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போனோம். அப்போ தான் வந்து பால் பூஜை இதெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி பிள்ளைங்க 2 பேருமே வயிறு வேறு பசிக்குதுன்னு சொன்னனால பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பியும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் போய் திவ்யமாக முருகனை போய் சாமி கும்பிட்டு கோயிலே அமைதியாக இருந்துச்சுங்க. அவங்க சாமிக்கு தீபாவரணை காட்டிகிட்டு இருந்தாங்க. மகிழ்னி என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு வந்து சின்ன சின்ன முருகையா அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிட்டா. அடுத்து வந்து அப்பா அப்படியே வந்து பக்கத்தில் தானே அந்த பெகில் நாக்கியம்பட்டி காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு இங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அடிக்கடி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இந்த வருஷம் தமிழ் நியூ இயர் அப்படின்றனால வந்து பிளேட்டில் பார்க்க மாட்டேன் பிளேட்டை வச்சு எல்லாம் அன்னதானம் வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு போய் நாங்களும் உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து கொஞ்சமாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். மணி இன்றைக்கி வந்து ஒரு 10 o'clock வீட்டுக்கு போயிட்டாரு போலங்க. போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்துடுவீங்க, நீங்கள் வாங்க நம்ம பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து அங்கே கோயிலெலாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை மாற்றி விடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் சரின்னு சொல்லிட்டு தான் மாற்றி விட்டேன். அங்கே வந்து இந்த டாக்டர் செட்டு வந்து மகிழ்னி வாங்கிதான், தம்பி வந்து டிப்பர் ராலி ஒன்று வாங்கியிருந்தான். டாக்டர் ஆயிட்டியா? ட்ரெஸ்ஸை மாற்றணும். இது வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை. திண்டுக்கல் போகிறோம். எதுக்காண்டினா இன்றைக்கி சித்திரை உங்களால் வந்து மகிழினி கிட்ஸ் வேறுக்கு ஒரு வேலை செய்யறக்காங்க. மகிழினி கிட்ஸ் வேறுக்காண்டி வந்து ஒரு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 5 மெட்ரங்கட்டி இல்லாட்டி 2500 ரூபாய்க்கு எபோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியே ஒரு கிஃப்ட் பாட்டில் தான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல, அதில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். வாங்குறவங்களுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி அது இன்றைக்கே ரெடி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நல்ல நாள் அதனால் போய் வாங்கிட்டு வந்துடும். இது ரொம்ப இல்லை, 20 பாட்டில் மட்டும்தான். 100 பாட்டில் ஆர்டர் கொடுத்துருந்தோம்னா நம்ம பேர் போட்டு வந்திருக்கோம். சரி, நம்மளால் அது மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த இதில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்கோம். சரி, அதை வாங்க. என்னால்தான் லேட் ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட், இல்லாட்டி நேரமாக திண்டுக்கல் போயிட்டே வாங்கிட்டே வந்திருப்போம். மேபி நாங்கள் ரெடி பண்ண சொல்லியிருந்தது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணனால இப்போ அவசரமாக கிளம்பிட்டேன். போயிட்டு வந்தோடனே கிளம்பிட்டேன் அப்படியே. மணி வந்துட்டு திண்டுக்கல் போகிற வழியில் பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு கடல் அளவுக்கு மக்கள் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ போய் லைனில் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 மணிக்கெலாம் சாமி பார்த்தலான்னு நினைக்கிறேன். மணி இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் உள்ளே போனோம். இல்லை வா பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், அந்த முருகரை பார்க்குறக்கு வாய்ப்பு கிடச்சின்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை கூப்பிட்டு போகிறாரு. நானும் மணி மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து திண்டுக்கல் போகிறேங்க. பாப்பா தம்பி 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. போன வருஷம் வந்தோம், நம்ம எல்லாரும் வந்தோம். ஆனால் போன வருஷம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வரோம்.
இலவச பொது தரிசனமா? இதில் காசு இருக்கா? பார்க்க முடியாது. 4 மணி ஆயிடும் கண்டிப்பாக. அங்கிட்டு ஒரு லைன் அடைக்கிறாங்க, இங்கிட்டு ஒரு லைனை திறந்து விட்றாங்க. சரி, சாயங்காலம் வந்து கும்பிட்டுக்கலாமா? நைட்டு வருவோம், நம்ம பக்கத்தில் தான் இருக்கோம். தூரமாக இருந்தால் தான் வர முடியாது. ஆமாம், நைட்டு வருவோம். நைட்டு ஒரு 8 மணிக்கு கூட வருவோம். 8:30 வரைக்கும் கோயில் இருக்கும். சரியான கூட்டங்க. மணியோட ஃப்ரெண்டு அங்கே ஒரு பையன் இருந்தனால எங்களை வந்து உள்ளே வந்து சரி கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்ற கூட்டிகிட்டு போனோம். அப்படி நாங்களும் வந்து சாமி வந்து திவ்யமாக கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து அடுத்த திண்டுக்கலுக்கு வந்துட்டோம். ஊர்லேருந்து வந்து நாங்கள் பைக்கில் தானே வந்திருந்தோம். சரியான வெயிலுங்க. என்னால் இதுக்கு மேலே முடியாது, எனக்கு ஜூஸ் ஏதோ ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொன்னனால ஜூஸ் குடிக்கிறக்காக 2 பேரும் வந்துட்டோம். ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வாட்டர் பாட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம்லங்க, அது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி சித்திரை 1 அன்னைக்கு நம்ம வந்து வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாட்டர் பாட்டில் எடுக்கிறக்காக வந்துட்டோம். வாட்டர் பாட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் நம்ம வந்து ஸ்டீலில் வந்து வாங்கியிருக்கோங்க. இது வந்து நம்மளோட பேஜில் வந்து மெட்டர்னிட்டி வந்து ஃபாஸ்ட் மூவிங், அதில் 5 பீஸாக வாங்குறவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாகவும், இல்லை கிட்ஸுக்கு மெட்டர்னிட்டி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கும் இந்த 2500 ரூபாய்க்கு மேலே பில் வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே இவ்வளோ கூட்டம், இங்கே பாரு, இங்கே கார் பார்க்கிங்க்கு. நேற்று தமிழ் நியூ இயர் அப்படின்றனால சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி படம் வந்து போட்டிருந்தாங்க. ரித்வின் எப்படா போடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். விடாமுயற்சின்னு சொல்ல மாட்டாங்க, இந்த படத்துக்கு பேர் கிடாங்கிடாஞ்சி அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிறத கேளுங்களேன். படத்து பேர் என்ன? என்னது? கிடாங்கிடாஞ்சியா? விடாமுயற்சின்னு சொல்ல தெரில. எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு மடிக்கிறது. நீ மடிச்சு தரையா தங்கா? மடிச்சுதா? இந்தா அங்கிட்டு மடிச்சு வச்சுருக்கோம்ல. ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு தரேன்னு சொல்லிட்டு வீடே ஃபுல்லாக இறச்சி போட்டுட்டு உட்காந்து மடிச்சுக்கிட்டு இருக்கா. விடாமுயற்சி. தோசை ஊற்றுறதுக்கே டைம் வந்து 8:40 ஆயிடுச்சுங்க. சரி, பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், பாப்பா வந்து சாப்பிட மாட்டா, நீ ஊட்டி விடு அப்படின்னு சொன்னனால மணி வந்து அவரோட மொபைலில் மேட்ச்சை பார்த்துட்டே வந்து மகிழினிக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஏதாச்சும் மகிழினி கிட்ஸ் வேறு எல்லா திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு DM பண்ணுங்கள்.